அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தசா புத்தி பற்றிய ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்று பார்க்க இருக்கிறோம். ஜோதிடத்தில் தசா புத்திங்கிறது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்க. ஒரு ஜோதிடர் திறம்பட சிறந்த ஜோதிடர் அப்படின்னு வெளியில் ஒரு பெயர் வாங்கணும் அப்படின்னா, அந்த ஜோதிடருக்கு ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தியினுடைய அமைப்பை கணிக்க தெரியணும். அதோடு அதனுடைய பலன்களை அழகாக பேச தெரியணும். நம்முடைய அஸ்ட்ரோ செல்வா யூடியூப் சேனல் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் நம்முடைய இந்த சேனலில் இருக்கீங்க. அனைவருக்குமே நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எவ்வளோ பேர் ஜோதிடம் தெரிந்தவர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்கள், இன்னும் சிலர் ஜோதிடர்களாக கூட இருக்கலாம். இந்த பதிவு கொஞ்சம் ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஜோதிடமே எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அதில் நல்ல ஆர்வலராக இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த பதிவுங்கிறது கொஞ்சம் நீண்ட பதிவாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உபயோகமான பதிவு. போகிற போக்கில் ஜோதிடத்தை பற்றி பொதுவான பலன்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாத மிக மிக நுணுக்கமாக ஜோதிடத்தினுடைய அற்புதமான ஆணி வேறு இந்த தசா புத்தி தாங்க. நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம், நடக்கிறத எனக்கு தசா சரியில்லை, அப்புறம் என் சூழல் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் தெரியாதவங்க கூட இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் எல்லாருக்குமே தசா என்ன நடக்குது இப்போது அப்படின்னு உங்களை ஜோதிடர் கேட்டிருப்பாங்க, அல்லது நீங்கள் ஜோதிடர்கிட்ட போகும்போது பல இடத்துல இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த தசை காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தசை காலங்கள் என்றால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலங்க கிரகங்கள் 9 கிரகங்கள் நம்ம ஆக்கிரமித்து அந்த 9 கிரகங்கள் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையின் தன்மைக்கேற்ப நமக்கு பலன்களை வழங்குகிறது. என்றாலும் எல்லா கிரகமும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை அப்படின்னாலும் அதனுடைய செயலை எப்போவுமே கொடுத்துட முடியாது. அதற்குன்னு ஒரு பீரியட் இருக்குங்க. அதற்குன்னு ஒரு பீரியட், இப்போ ஒரு வேலையில் இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட பீரியடு அல்லது குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுன்னு இருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் அந்த நிறுவனத்துக்குள்ளே அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் அவங்க கவனத்தை செலுத்த முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்நாளில் மொத்த 120 வருடம் ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் இருக்குது அப்படின்னா, அந்த 120 வருடத்தில் 9 கிரகங்களும் தனக்காக 9 தசா காலங்களாக பிரித்து கொண்டு அவர்களை ஆளுமை செய்கிறது. இப்போ நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தை சார்ந்து நமக்கு தசா ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த உதாரண ஜாதகத்தில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உதாரண ஜாதகத்தில் ஜாதகர் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அதனால் இவருக்கு செவ்வாய் திசை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதை தொடர்ந்து 1, 2, 3, 4ன்னு இப்போ சனி திசை இவருக்கு நடந்துகிட்ருக்கு. சரிங்க, இப்போ திசை அப்படின்னா அந்த திசையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு திசை என்பது அதற்குள் 6 சூட்சம நிலைகளை தனக்குள் கொண்டிருக்கும். ஒரு திசை என்பது தனக்குள் 6 அங்கங்களை கொண்டிருக்கும். தன்னோடு சேர்த்து ஏனைய 5 அங்கங்களை கொண்டது தசா காலம் அப்படிங்கிறது. தசை காலத்திற்குள் புத்தி, புத்தி காலத்திற்குள் அந்தரம், அந்தரத்திற்குள் சூட்சமம், சூட்சமத்திற்குள் பிராணன், பிராணத்திற்குள் தேகம், அப்படி இதற்குள் பிரிவுகள் இருக்குங்க. இப்போ இந்த தசை அப்படிங்கிறது இப்போ செவ்வாய் திசையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவருக்கு இந்த செவ்வாய் நட்சத்திரங்கிறதுனால செவ்வாய் தசை வருது. செவ்வாய் தசைங்கிறது 7 வருடம். அதில் அவர் என்ன நேரத்தில் பிறந்திருக்காரோ அதற்காக அந்த காலங்களில் கொஞ்சம் போக மீதி அவருக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த திசை அவருக்கு நடக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீனியாரிட்டியாக ராகு திசை, குரு திசை, சனி திசை, இப்படி அந்த சீக்வன்ஸில் போயிட்டுருக்கும். இப்படி ஒரு தசைங்கிறது ஒரே ஸ்டாண்டர்டான பீரியட் இல்லைங்க. இப்போ செவ்வாய் தசையை அவர் பிறக்கும்பொழுது 7 வருட தசை அப்படின்னா, அதற்கு அடுத்து வரக்கூடிய ராகுங்கிறது 18 வருடங்கள், குருங்கிறது 16 வருடங்கள், சனிங்கிறது
19 வருடம். அதற்கு அடுத்தது இவருக்கு புதன் தசை வரப்போகிறது. புதன் தசைங்கிறது 17 வருடம், கேது என்பது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடம், சூரியன் 6 வருடம், சந்திரன் 10 வருடம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வருடங்களை கொண்டுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த சனி தசை இந்த ஜாதகருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு சனி திசை என்பது இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காருங்க. சிம்ம லக்ன ஜாதகருக்கு சனி என்பது இவருக்கு 6ஆம் வீடு 7ஆம் வீட்டின் அதிபதி. அப்போ 6ங்கிற நோய் 7ங்கக்கூடிய மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவருக்கு வாழ்நாளில் நடக்குமா அப்படின்னா அதுதான் கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, இந்த தசைக்குள்ளே இருக்கக்கூடிய ஏனைய மீதி 5 அங்கங்கள் இருக்குது பாருங்க. புத்தின்னு ஒன்று இருக்குது, அந்தரம்னு இருக்குது, சூட்சமம்னு இருக்குது, பிராணம்னு இருக்குது, தேகம்னு இருக்குது. இப்போ இந்த தசை வருடங்கள் மாதங்கள் நாள் கணக்கில் இருக்கும். புத்தி என்பது வருடங்கள் மாதங்கள் மற்றும் நாள் கணக்கில் இருக்கும். அந்தரம் மாதங்கள் மற்றும் நாள் கணக்கில் இருக்கும். சூட்சமம் நாள் மணி நிமிட கணக்கில் இருக்கும். பிராணன் நாள் மணி நிமிட கணக்கில் இருக்கும். இப்போ தேகங்கிறது மணி நிமிடம் நொடி கணக்கில் இருக்கும். இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சார்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், செவ்வாய் அப்படிங்கிறது இவருக்கு பேலன்ஸ் 3 வருஷம் 4 மாதம் இருக்குது. அடுத்து ராகுங்கிறது 18 வருடம், அடுத்து வரக்கூடிய 16 வருடம். இதெல்லாம் வருட கணக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் புக்திங்கிறதும் வருட கணக்கில் தான். 3 வருடம், 2 வருடம், 1 வருடம், 3 வருடம் இப்படி போகுது. இங்கே வந்த பிறகு பாருங்கள், இந்த அந்தரம்ங்கிறது மாத கணக்காக மாறிடும். மாதம் பாருங்கள், மாதம் நாள் மணின்னு போட்டிருக்கு இல்லையா, அப்போ மாத கணக்கில் வந்துடும். 4 மாதம் 4 மாதம் 4 மாதம் இதெல்லாம் விட்டு சுக்கரங்கிறது 20 வருட தசைங்கிறதுனால இது 5 மாதம் அந்தரம்ங்கிறது நடத்தும். அடுத்து சூட்சமம்ங்கிறது இது சும்மா நாள் கணக்கில் தான். 20 நாள் 23 நாள் 8 நாள் 12 நாள் இப்படி வருங்க. அதற்குள்ள பிராணன் அப்படிங்கிறது அவர்ஸ் கணக்குல வந்துருங்க. ரொம்ப ரொம்ப நாள் கணக்கு குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அவர்ஸ் கணக்குங்க. 11 மணி நேரம் 9 மணி நேரம் இப்படி மணி நேரங்களில் வந்துடும். அதாவது இறுதியாக இருக்கக்கூடிய தேகம் அப்படிங்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு சனி திசை நடக்கிறது. சனி திசைக்குள் குரு புத்தி நடக்கிறது. குரு புத்திக்குள் சுக்கிர அந்தரம் நடக்கிறது. சுக்கிர அந்தரத்திற்குள் குரு சூட்சமம் நடக்கிறது. இதற்குள் பிராணன் என்ற ராகு நடக்கிறார். பிராணன் என்ற ராகுவிற்குள் தேகம் என்ற சுக்கிரன் தன்னுடைய செயலை வெறும் 12 மணி நேர காலகட்டத்திற்கு செய்கிறார். அதாவது 25ஆம் தேதியில் டு 26ஆம் தேதிக்குள்ள வெறும் 12 மணி நேரத்திற்கு இந்த சுக்கிரனுடைய ஆதிக்க காலம் தேகம் இருக்கக்கூடியது நடக்குது. இப்படி தான் இருக்கும் பொழுது தான் இந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் துல்லியத்தன்மையாக அவர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு சீக்ரெட் இதுதாங்க. எப்படி எனக்கு இன்னைக்கு இது நடந்தது அப்படின்னு இந்த ஜாதகர் எப்படிங்க, இந்த ஜோதிடர் எப்படிங்க இவ்வளோ கிளாரிட்டியாக சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஜோதிடர் ஒரு ஜாதகருக்கான பலனை துல்லியப்படுத்தி இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அல்லது நடந்திருக்கும், நடக்க போகிறது அப்படிங்கிற 3 காலங்களையும் உங்களுக்கு எடுத்துரைப்பது ரகசியம் என்னன்னா இதை கொண்டு தான். அப்போ அந்த ரகசியம் அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த தசாபுத்தி காலத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த தசாபுத்தி காலத்தில் மெஜாரிட்டியான ஆஸ்பெக்டை தசாநாதன் என்ற இங்கே சனி நடத்துவாருங்க. இந்த சனிங்கிறவர் இவருக்கு 6க்கும் 7க்கும் உண்டானவர். எங்கே இருக்கார் அப்படின்னா 9ஆம் வீட்டில் போய் இருக்காருங்க. அப்போது ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது தன்னுடைய ஒரிஜினலான சொந்த வீட்டின் தன்மைகளை தான் நின்ற வீட்டின் தன்மையில் அந்த ஜாதகருக்கு கொடுக்குங்க. அப்போது 6ஆம் இடம் என்ற நோய், எதிரி, கடன் எல்லா விஷயத்தையும் அவருக்கு கொடுக்கும். 7ஆம் இடம் என்ற மனைவி, அதே போல் இவருக்கு உண்டான ஒரு பெருமைகள், மனைவியின் வம்சங்கள், மனைவி சார்ந்த உறவுகள், நண்பர்கள், கூட்டுத் தொழில், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இவருக்கு அந்த எதிரி, நோய், கடன் போன்ற அமைப்போடு சேர்த்து கூட்டு கலவையோடு கலந்து 9ஆம் இடம் என்ற தந்தையார் சொத்துக்கள், தந்தையார் வம்சம், 9ஆம் இடம் என்ற அதிர்ஷ்ட பாவகம், இப்படி சொல்லக்கூடிய அனைத்து வகையிலும் அதன் மூலமாக அந்த எசன்ஸ் எடுத்துக்கிட்டு ஜாதகருக்கு பலனை கொடுக்கும் இந்த தசா. இப்போ இந்த தசா இப்படி எல்லாமே தான் தசா இந்த 19 வருஷம் அப்படியே இருந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதற்குள்ள புக்தின்னு பாருங்கள், குரு புக்தி வருது. இப்போ இங்கே குருங்கும் போது இவருக்கு 5ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த தசா இது போன்ற பலன்களை கொடுத்தாலும் கூட
இந்த குருவின் காலகட்டம் என்று சொல்லக்கூடிய 2023லேருந்து 25க்குள்ளாக குரு 2ஆம் வீட்டின் தன்மை, அதாவது இவருடைய வருமானம், இவருடைய பேச்சு, இவருடைய குடும்பம், இவை எல்லாம் இந்த குருவின் ஆதிக்கத்திற்குள் அந்த 3 வருட காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்க. சரி, இந்த 3 வருடம் ஃபுல்லாவுமே அப்படியே தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இதற்குள்ள ஒரு சப்டிவிஷன் அந்தரம்னு ஒன்று வந்துடுது. இந்த அந்தரநாதன் யார் வராருன்னு சுக்கிரனா வராரு. இந்த சுக்கிரன் இவருக்கு 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி. இந்த 3 10ற்கு அதிபதிங்கிறதுனால சுக்கிரன் என்ற ஒரு தன்மை இருக்கிறதுனால 3ஆம் இடம் என்பது ஒரு சிறிய சிறிய மாற்றங்கள், சிறிய முயற்சிகள், 10ஆம் இடம் என்பது செயல்கள். அப்போ இவருடைய செயல்கள் என்பது இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களுக்கு, இந்த அந்தர காலம் என்று சொல்லக்கூடிய 5 மாதங்களுக்கு சில முயற்சிகள் இவருக்கு பலன் கொடுக்கறதுல தடைகள் ஏற்படும். ஏன்னா இவருக்கு இந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குருவின் காலகட்டத்திற்குள் இந்த முயற்சி நடக்கிறதுனால இந்த முயற்சிகள் இவர்களுக்கு எல்லாம் அவமானத்தையும் சில சிரமங்களையும் ஏற்படுத்தும். எல்லாமே இவருக்கு ஒரு நெகட்டிவ் சோர்ஸாக போகும். இந்த குரு வந்து இவருக்கு 5ஆம் பாவக அதிபதிங்கிறதுனால பூர்வ புண்ணியத்தை சார்ந்தது என்றதன் காரணத்தினால் இந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியம், பூர்வீகம் இவற்றில் இவருக்கு தடைகள், முடக்கம், பிரச்சனைகள், எந்த முயற்சி எடுத்தாலும் முயற்சிகள் பயனளிக்காது, எந்த செயல்கள் எடுத்தாலும் இங்கே முட்டுக்கட்டையாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுக்குள்ள பார்த்தோம்னா சூட்சமம் ஒன்று இருக்கு, அதுவும் பாருங்க குருவாக தான் போயிட்டு இருக்கு இவருக்கு. அப்போ அந்த காலகட்டங்கள், அந்த ஒரு 20 நாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுவும் இவருக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அடுத்து ராகுங்க. ராகு அப்படின்னும் பொழுது அந்த ராகுவும் இவருக்கு 8ஆம் பாவத்தில் இருக்காரு. அப்போ ராகுங்கிறவர் ஒரு விஷயத்தை பன்மடங்கு பெரிதாக்கக்கூடியவர், அதை பிரம்மாண்டப்படுத்துபவர். அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்படிங்கிறது இந்த 3 days தான் பாருங்கள், 3 நாட்கள். இந்த 3 நாட்களுக்கு ரொம்ப வீரியமாக தான் இருக்கும். அப்படி இந்த 3 நாட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்டிவிஷன் தான் வெறும் 12 மணி நேரங்க. இந்த 12 மணி நேரங்கிறது பாருங்கள், இந்த சுக்கிரனே வராரு. அப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கும் பொழுது இந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு சில சிரமங்கள், தடைகள் அல்லது நஷ்டங்கள், கஷ்டங்கள், மனஸ்தாபங்கள், மனசிற்க ஆறுதல் இல்லாத, இப்போ சுக்கிரங்கும் போது மனைவி ஸ்தானத்தையும் குறிக்குங்க. அப்போ மனைவிக்கு ஒரு உடல்நலக் குறைகள், மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள், இது போன்ற நிலைகளை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது தாங்க இந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் தேகம் அப்படிங்கக்கூடிய இந்த தசாவுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய 6 விதமான சூட்சமங்கள். இந்த சூட்சமங்களை முழுமையாக கொண்டு தான் ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை நம்ம எடுத்து சொல்ல முடியும். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு தசா வந்து இயங்கிறது அப்படின்னா இந்த தசாவுக்கான சனி இருக்கக்கூடிய வீடு, அடுத்தது குரு இருக்கக்கூடிய 2ஆம் வீடு, அடுத்து சுக்கிரன் இருக்கக்கூடிய 8ஆம் வீடு, சூட்சமம் என்று சொல்லக்கூடிய குரு அதே குருவாக இருக்கிறதுனால இந்த 2ஆம் வீடு, ராகு இருக்கக்கூடிய 8ஆம் வீடு, சுக்கிரன் இருக்கக்கூடிய 8ஆம் வீடு. அப்போ இவருக்கு பாருங்க 9, 2, 8 இந்த 3 வீடுங்களும் தான் இவருக்கு வந்து கண்டினியூவாக இயன்றிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா இவருடைய பூர்வீக சொத்துக்கள், அதாவது ஏன்னா குருங்கிற ஒரு இந்த 5க்கும் அதிபதிங்கிறதுனால இவருடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில், குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில், இவருடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான சுமைகளும் சுணக்கங்களும் முடக்கங்களும், எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்கக்கூடாத ஒரு நிலையிலும் இவருக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த குரு புத்தி காலகட்டங்கள் வரைக்கும். இப்போ இந்த குரு புத்திக்கு பதிலாக வேற ஒரு ராகு புத்தி போச்சுன்னா, ராகுவை வந்து மெயின் டிவிஷனாக நம்ம எடுத்துட்டு, அதாவது தசையை காட்டிலும் புக்திநாதன் வலிவனாக இருப்பாருங்க. அப்போ இப்போ தசையை காட்டிலும் புத்தியினுடைய பவர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த குருவனுடைய புக்திக்கு தகுந்த மாதிரி பலன்களை இந்த சனியும் குருவும் இணைத்து இந்த சப்டிவிஷன் வச்சு வழங்குவார்கள். அதற்கேற்ப வந்து அடுத்தது இவருக்கு புதன் தசை போகும் பொழுது ஓவரால் வந்து இந்த புதன் இருக்கக்கூடிய வீடும் 9ஆம் வீடாக இருக்குது. ஆனால் அந்த புதனுடைய வீடு என்பது 2, 11ஆம் வீடாக வரதுனால அந்த 2, 11ங்கிற வீடு மெஜாரிட்டியாக ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ இவருக்கு உண்டான வருமானம், லாபம், இவர் எல்லாம் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த சனி தசா முடிந்தவுடன் இவருக்கு வந்து அப்படியே டோட்டலாக இவருடைய நிகழ்வுகள் இவருடைய ஜாதக ரீதியாக அப்படியெல்லாம் மாறும். இதுதாங்க வந்து ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது.
ஒரு ஜாதகத்தினுடைய மிக மிக சூட்சமமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த தசா புத்திக்குள்ளே தான் இருக்குது. என்ன தசா நடக்குது அப்படின்னா, ஒரு மோசமான தசானா உடனே எல்லாமே மோசமாக இருக்குன்னு யாரும் நினச்சிக்க கூடாது. அந்த தசைக்குள்ளே ஏனைய 5 அங்கங்கள் இருக்குது. இந்த 5 அங்கங்களில் புத்திநாதன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கார் அப்படின்னா, அந்த தசையினுடைய கஷ்டங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட அந்த புத்தியில் நல்லாயிருக்கும். அதே தசா நல்ல பாசிட்டிவாக நல்ல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்து அதுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷனான புத்தி சரியில்லைன்னா, அந்த தசையில் வரக்கூடிய சுப பலன்கள் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு தசைக்குள்ளும் 9 புத்திகள், ஒவ்வொரு புத்திக்குள்ளும் 9 அந்தரங்கள், ஒவ்வொரு அந்தரத்திற்குள்ளும் 9 சூட்சமம், ஒவ்வொரு சூட்சமத்திற்குள்ளும் 9 பிராணன், ஒவ்வொரு பிராணனுக்குள்ளும் 9 தேகம், இப்படி டிவிஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதையெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம பலன் சொல்லும்போது மட்டும்தான் ஜாதகருக்கு எக்ஸாக்டான ஒரு ப்ரிடிக்ஷனை நம்ம கொடுக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேள்விக்கான பதில் ஒரு கேட்குறாரு, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதில்னா நம்ம இந்த கிரகத்தின் தன்மை, இங்கே கிரகம் இருக்க வீட்டை கொண்டு சொல்லிடலாம். ஆனால் பொதுவாக எனக்கெல்லாம் இப்போ என்னங்க நடக்கும், அடுத்தது என்னங்க எனக்கு நடக்க இருக்கிறதுன்னு கேட்குறாரு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தசா புத்திக்குள்ளே தான் நம்ம பார்த்து பலன் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆகவே ஜோதிடம் என்பது மிகப்பெரிய நுண்ணிய நுணுக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கடல் போன்ற ஒரு விஷயங்கள் என்றாலும், அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தசா புத்தி என்பது. இந்த பதிவு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு எளிமையாக புரியும். ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பதிவு மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது ஒரு முக்கியமான பதிவு என்பதால் நாம் பதிவிட்டிருக்கிறோம். இதனை புரியாதவர்கள் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது அந்த தசா புத்தியினுடைய விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.